குட் மார்னிங் டு ஆல். என் பேர் தமிழ் செல்வன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு பேங்க் வேலை கிடைக்கிறது கூட ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே அச்சீவ்ஸ் மீட் அட்டன் பண்ணுறது அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னாடியே ஐஓபி எல்பிஓ பாஸ் ஆயிருந்தேன். பட் அதை அச்சீவ்ஸ் மீட் என்னால் அட்டன் பண்ண முடியல. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம சக்ஸஸ் காரணமான எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ கனரா பேங்க் வந்து சிஎஸ்ஏவாக பாஸ் ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் சக்ஸஸ்க்கு வந்து ஃபஸ்ட் காரணம் என் பேரண்ட்ஸ் தான். நான் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது சரி நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் எதுவும் கிளியர் பண்ண முடியல. நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கு அடுத்து சரி ஜாப் போயிட்டே படிப்போம் அப்படின்னு சொல்லும் போதும் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாப் தான் போனேன். ஜாப் செக்யூரிட்டி எதுவும் இல்லை. அது நான் சரி நான் திருப்பியும் கவர்மெண்ட் ஜாபே ப்ரிப்பேர் பண்ணுறேன் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ வந்து சரி அடுத்து என்ன பண்ணலாம், எந்த அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட 1வது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ எனக்கு சொல்லி தந்த ஸ்டாஃப் ராமசாமி சார், அவர் மூலமாக தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே டிஎன்பிசி கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து நடத்துகிற சார்லஸ் சார் அவர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி இங்கே அட்மிஷன் போட்டேன். போன வருஷம் 4th Jan 2025 இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது இங்கே முன்னாடி அச்சீவ் பண்ண அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க இங்கிலீஷ் தான் முக்கியம், இங்கிலீஷ் இல்லைன்னா நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் பாஸ் ஆக முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து +2 வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படித்தேன். அப்போ யோசிச்சேன் சரி நம்ம திருப்பி டிஎன்பிசி இங்கே ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கடைசியாக ராஜா சார் வந்து பேசினார். அப்போ சொன்னார், அவர் பேசின 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. அதை கேட்டு தான் நான் மோட்டிவேட் ஆகி சரி நம்மளாலே முடியும், தமிழ் மீடியம் படித்தா என்ன, இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படித்தோம் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா அது வராத சப்ஜெக்டாகவே இருக்காது, நம்மளாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் பேசும்போது எனக்கு கிடைச்சிது. அது அந்த நம்பிக்கையை வச்சு மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் பேட்ச் போனேன். ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு இதே March 8, 2025 தான் என் லாஸ்ட் டே கிளாஸ் பேட்சில். அப்போ கிஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க, அதுலேயுமே டாப் 3 வந்தேன். அப்போ வந்து இதே இடத்துல ராஜா சார் சொன்னார் இதே மேடையில் உன்னை அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அது நடந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ராஜா சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு என் கிளாஸில் இருந்த எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் எக்ஸாம் எதுவும் இல்லாதனால. அப்போ நான் மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் போனேன், ப்ரிலிம்ஸ் பேட்ச். அப்போ போய் போட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே டாப் 3 வந்துச்சு என் பேர். அப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு, சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போன டெஸ்ட்லேயே டாப் 3 வரோம் அப்படின்னா நம்மளால முடியும், ஈஸியாக வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்துச்சு. அது முடிச்சுட்டு அடுத்த மந்த்து மெயின்ஸ் பேட்ச் போனேன். அங்கேயுமே டாப் லிஸ்ட்டில் தான் என் நேம் வரும். அது முடிச்சுட்டு சூப்பர் பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு வச்சாங்க, அதுலேயுமே கிடைச்சிது. அங்கே என் சக்ஸஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் சூப்பர் பேட்ச் தான். அங்கே இருக்க ஸ்டாஃப் ஆகட்டும் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சுரேஷ் அகாடமியில் வந்து படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாகவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே லக்கி. ஏன்னா எனக்கு எல்பிஓ எக்ஸாமும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமும் ஒரே நாளாக வந்துச்சு. சரி நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமே எழுத போவோம், இங்கே தூத்துக்குடியில் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இல்லை நீ உன்னால் முடியும், நீ எல்பிஓ கேரளாவில் போட்டிருக்காங்க, நீ பரவாயில்ல நீ போய் எழுது அப்படின்னு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் முக்கியமான காரணம் சஞ்சய், அவருக்கு இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் அடுத்து விஸ்வாஸ் அப்படிங்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் சிஎஸ்ஐயில் வந்து 1 வீக் முன்னாடி எனக்கு வைரல் ஃபீவர், என்னால் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அவர் எக்ஸாமுக்கு படிக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு டேக் கேர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரும் நானும் 2 பேருமே கனரா பேங்க் சிஎஸ்ஐவை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, ரொம்ப இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் ஃபேமிலி மிஸ் பண்ணுறவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருந்தனால எனக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இல்லவே இல்லை. அண்ட் ஃபைனலாக சுரேஷ் அகாடமி சுகேஷ் சார் அண்ட் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருந்து சரி டிஎன்பிசி படிப்போம் அப்படின்ட்டு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது வராத இருந்து சரி கவர்மெண்ட் வேலை வாங்கி ஆகும் அப்படிங்கிற கனவை மட்டுமே எடுத்துட்டு இங்கே சுரேஷ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணி சுரேஷ் அகாடமியை நம்பி படித்தேன். அவங்க சொல்கிறது மட்டும்தான் செஞ்சேன், அவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அப்படி ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணேன். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான். நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு. போன 4th Jan 2025 வந்து இங்கே அட்மிஷன் போட்டேன். அடுத்த 4 Jan 2026 ஐஓபி எல்பிஓவா ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, சுரேஷ் சார் அண்ட் ராஜா சார் தான். உங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.